அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி எண்ணெயின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைய பதிவில் பார்க்க போகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 14/2/2024 மாசி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமி பார்த்தீங்கன்னா புதன்கிழமையில் வருது. இந்த பஞ்சமி என்று வராகி எண்ணெயை நம்ம இந்த முறையில் வழிபடும் போது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கனவிலும் எதிர்பார்க்காத அற்புத பலன்களை கொடுக்கும். உங்களுடைய எந்த ஒரு விருப்பமும் நிறைவேறும், கோடி கடனும் அடையும், பண வரவை அதிகப்படுத்தி கொடுக்கும். ஏதாவது ஒரு தொழில் பண்ணிங்கன்னா அதில் நல்ல ஒரு அசுர வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்க்ரிமெண்ட் வேணும், குழந்தை பாக்கியம் வேண்டும், திருமணமாக வேண்டும், இது போல் எந்த ஒரு பிரார்த்தனைக்காகவும் இந்த ஒரு வழிபாடை நீங்கள் தாராளமாக பண்ணலாம். என்னென்ன வழிபாடு, என்னென்ன செய்யணும் பஞ்சமி அன்று அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்கம்மா. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். என்னோட பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா. அது கூடவே வராகி எண்ணெயுடைய மிராக்களை பார்த்தலாம். இந்த தீபத்தில் பாருங்கள், வராகி எண்ணெயுடைய கண்கள் தத்ரூபமாக நேரில் வந்து அம்மா எப்படி காட்சி கொடுப்பாங்களோ அதே போல் அன்னையோட முகம் அழகாக 2 கண்களோடு தெரிஞ்சிருக்கு. நம்பிக்கையோடு நம்ம அம்மாவை அழைக்கும்போது நிச்சயமாக நம் இல்லம் தேடி வருவாங்க. நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து பிரச்சனையும் தீர்த்து வைப்பாங்க. உங்களுக்கு முக்கியம் நம்பிக்கை, பொறுமை. இது மட்டும் இருந்தால் உங்களுடைய எப்பேற்பட்ட பிரார்த்தனையும் நிறைவேறும். அதே போல் நம்ம சேனலில் சொல்கிற தாந்திரிக முறைகள், அதாவது பரிகாரங்கள், பூஜைகளை வந்து நம்பிக்கை வச்சு செஞ்சதன் மூலமாக அந்த சகோதரியோட வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. அவங்க வந்து மிகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதே போல் உங்களுடைய பிரார்த்தனையும் நிறைவேறும். உங்களால் என்ன மந்திரம் சொல்ல முடியுதோ, என்ன பூஜை முறைகளை உங்களால் பண்ண முடியுதோ அதை மட்டும் நீங்கள் நம்பிக்கை வச்சு செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய பிரார்த்தனையும் நிறைவேறும், உங்கள் வாழ்க்கையும் மாறும். அந்த அளவுக்கு மிகவும் அற்புதமான தாந்திரிக பரிகாரங்களை தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். தாந்திரிக பரிகாரம் என்பது ஆன்மீக பரிகாரத்தை தான் தாந்திரிக பரிகாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நம்பிக்கை வச்சு செஞ்சு பாருங்கள். அதே போல் இப்போ வரக்கூடிய புதன்கிழமை அன்று வளர்பிறை பஞ்சமி வருது. எந்த நேரத்தில் வருது அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். வளர்பிறை பஞ்சமி பார்த்திங்கன்னா February 13 மதியம் வந்து 2:42 மணிக்கு ஆரம்பித்து மறுநாள், அதாவது புதன்கிழமை 14 12:10 மணியோடு முடிஞ்சிடுது. இரவு தங்குற பஞ்சமியை தான் கணக்கில் எடுத்துப்பாங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 தான் முழு பஞ்சமியாக கருதப்படுது. அதனால் செவ்வாய்க்கிழமை இரவு பூஜை பண்ண முடிஞ்சாலும் பண்ணலாம், புதன்கிழமையும் பண்ணலாம். காலையில் நீங்கள் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்துலேயும் பண்ணலாம், மதியம் 12 மணிக்குள்ளே எப்பொழுது வேணாலும் நீங்கள் பூஜை பண்ணலாம். மிகவும் சிறப்பு என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா புதன்கிழமையில் செஞ்சீங்கன்னா மிகவும் சிறப்பு. அதனால் புதன்கிழமை அன்றே நீங்கள் பூஜை பண்ணலாம். வராகியம்மனுடைய ஃபோட்டோ நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அம்மாவோட ஃபோட்டோவை வந்து நல்ல மஞ்சள் கலந்த நீரால் தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சு நீங்கள் அலங்காரம் பண்ணிக்கோங்க. சிலையாக இருந்தால் 5 பொருட்கள் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா 5 பொருட்களால் அபிஷேகம் பண்ணலாம். குங்கும அபிஷேகம், விபூதி அபிஷேகம், மஞ்சள் அபிஷேகம், பால் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், பஞ்சாமிர்த அபிஷேகம், இது போல் இருக்கிற உங்ககிட்ட என்ன பொருள் இருக்கோ அதை கொண்டு நீங்கள் அபிஷேகம் பண்ணலாம். எதுவும் இல்லாத சூழ்நிலையில் மஞ்சள் எல்லார் வீட்லையுமே இருக்கும். மஞ்சள் அபிஷேகம், குங்கும அபிஷேகம் தாராளமாக பண்ணலாம். ஃபோட்டோ சிலை இல்லாத பட்சத்தில் ஒரு அகல் விளக்கையே வராகி எண்ணெயாக பாவித்து நீங்கள் அந்த விளக்கையே வராகி எண்ணெயாக நீங்கள் வழிபடலாம். அதற்காக ஒரு தனி அகல் விளக்கை ரெடி பண்ணி அதை வந்து அம்மாவாக நீங்கள் வழிபட்டு அதற்கு நீங்கள் எல்லா நம்ம சொல்கிற பரிகாரத்தை அந்த விளக்குக்கு நீங்கள் செய்யலாம். இப்போ நீங்கள் வந்து ஃபோட்டோவுக்கு வந்து பொட்டு வச்சாச்சு, அபிஷேகம் பண்ணியாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா மலர்கள் சாற்றணும். புதன்கிழமையில் வளர்பிறை பஞ்சமி வரதுனால கருந்துளசி அம்மாவுக்கு மாலையாக சாற்றி வழிபட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. மறிக்கொழுந்து கிடச்சதுன்னா ரொம்ப நல்லது. மறிக்கொழுந்தாலையும் நீங்கள் மாலை கட்டி சாற்றலாம். மிகவும் அற்புதமான பலன் தர வேண்டும்னா வேப்பிலை இலையால் அம்மாவுக்கு மாலை கட்டி சாற்றுங்கள், ரொம்ப ரொம்ப நல்லது. செம்பருத்தி பூ கிடைச்சதுனாலும் பரவாயில்ல, அரளிப்பூ, செவ்வரளி கிடைச்சாலும் அதையுமே நீங்கள் மாலையாக சாற்றலாம். இதில் எது உங்களுக்கு கிடைக்குதோ அதை அம்மாவுக்கு வந்து நீங்கள் மாலையாக சாற்றி வழிபடுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நெய்வேத்தியமாக என்ன வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது புதன்கிழமையில் வர பஞ்சமின்றதுனால நெய்வேத்தியமாக பச்சை பயிறு சுண்டல், பச்சை கலரில் இருக்குது பாருங்கள், முழு பருப்பு, அந்த பச்சை பயிரை வந்து நீங்கள் சுண்டல் செய்து அம்மாவுக்கு
அம்மாவுக்கு நெய்வேத்தியமாக வச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப விருப்பப்பட்டு எடுத்துப்பாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா சர்க்கரைவள்ளி கிழங்கு வைக்கலாம். பானகம் கண்டிப்பாக வைங்க, அதில் ஒரு துளசி இலை போட்டு வைங்க. காய்ச்சிய பசும்பாலில் கல்கண்டு, தேன், பச்சை கற்பூரம், ஏலக்காய் தட்டி போட்டு நீங்கள் நெய்வேத்தியமாக வைக்கலாம். இதில் எது உங்ககிட்ட இருக்கோ, மிகவும் எளிமையாக உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை உள் அன்பத்தோட பாசத்தோட அம்மாவுக்கு வச்சிங்கன்னா விருப்பப்பட்டு எடுத்துப்பாங்க. நெய்வேத்தியம் பார்த்துட்டோம் இல்லையா? அடுத்தது பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு சாற்றக்கூடிய ஆடையின் நிறம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பச்சை கலர். பச்சை கலர் அம்மாவுக்கு மிகவும் பிடிக்கும். புதன்கிழமையாக இருக்கிறனால அம்மாவுக்கு பச்சை நிற ஆடை சாற்றி வழிபடுங்க. ஃபோட்டோ வச்சுருந்தீங்கன்னா வீட்டுக்கு பக்கத்தில் வில்வ இலை கிடைக்கும், வேப்பிலை கிடைச்சாலும் சரி, இல்லை செம்பருத்தி இலை கிடைச்சாலும் அதை பறிச்சுட்டு அது கீழே பரப்பி அதுக்கு மேலே கூட அம்மாவுடைய ஃபோட்டோவை நீங்கள் வைக்கலாம். இப்படியும் நீங்கள் வழிபடலாம். இதெல்லாம் செஞ்சிட்டிங்க இல்லையா? ஆடை சாற்றியாச்சு. நீங்களுமே புதன்கிழமை அன்று பச்சை நிறத்திலான ஆடையை சாற்றி அம்மாவை வழிபடும்போது கூடுதல் சிறப்பு. நம்மளுடைய பிரார்த்தனை நிறைவேற்றி தருவாங்க. அது மட்டும் கிடையாது, வாழ்நாள் முழுவதும் கடன் பிரச்சனை என்பதும் இருக்காது. பணவரவுக்கு பற்றாக்குறை இல்லாமல் ஒரு ராஜபோக வாழ்க்கையை இது ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி, நிம்மதி அதிகரிக்கும். நீங்கள் செய்கிற தொழிலை இரட்டிப்பு வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு பரிகாரத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதாவது வராகி அம்மாவுக்கு நம்ம அலங்காரம் பண்ணியாச்சு, அபிஷேகம் பண்ணியாச்சு, மலர்கள் சாற்றியாச்சு, நெய்வேத்தியம் வச்சாச்சு. அம்மாவிடம் நம்மளுடைய கோரிக்கையை வைக்கணும். எப்படி வைக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா தீபத்தின் மூலயமாக. அதாவது வீட்டில் பணவரவு அதிகரிக்கிறதுக்கும் செய்கிற தொழிலை இரட்டிப்பு வருமானத்தை பெருக்கி கொடுக்கும். அது மட்டும் கிடையாதுங்க, நீங்கள் என்ன கேட்டாலும் மனமுகந்து அம்மா கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு அற்புதம் செய்யக்கூடிய ஒரு தீபத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது வராகி அம்மனுக்கு முன்னாடி புதன்கிழமை ஒரு தாம்பல தட்டு இல்லைன்னா மண் தட்டில் பச்சை பயிர் இருக்குது பாருங்கள். பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய பச்சை பயிரை அந்த தாம்பல தட்டில் நிரப்பிக்கோங்க. நீங்கள் ஒரு அகல் விளக்கு வச்சு 5 திரி போட்டு ஏற்றினாலும் பரவாயில்ல, இல்லை 5 விளக்கும் நீங்கள் ஏற்றினாலும் அது உங்களுடைய விருப்பம். சப்போஸ் நீங்கள் 5 விளக்கு ஏற்றுனீங்கன்னா 5 அகல் விளக்கில் மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சு பஞ்சு திரி போட்டு நெய் ஊற்றுனீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. நெய் இல்லாத பட்சத்தில் இழுப்பெண்ணெய் ஊற்றுங்க. இழுப்பெண்ணையும் இல்லாத பட்சத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி நீங்கள் தீபம் ஏற்றுங்க. அந்த பச்சை பருப்புக்கு மேலே, பச்சை பயிறு நீங்கள் பரப்பி வச்சுருக்கீங்க பாருங்கள், அந்த பயிருக்கு மேலே இந்த 5 தீபத்தை ஏற்றுங்க. அந்த 5 தீபத்துக்குள்ளேயும் ஒரு ஏலக்காய் போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. இதே போல் நீங்கள் ஏற்றுங்க. நீங்கள் ஒரு தீபத்தை வச்சு 5 திரி போட்டு ஏற்றுனீங்கன்னா அந்த பச்சை பயிறு மேலே ஒரு பெரிய அகல் விளக்கு வச்சு நான் சொன்ன எண்ணெயில் உங்கள்கிட்ட என்ன எண்ணெய் இருக்கோ அந்த எண்ணெயை ஊற்றி அதில் 5 ஏலக்காய் போட்டு பஞ்சு திரி போட்டு நீங்கள் தீபம் ஏற்றுங்க. தீபம் கிழக்கு பார்த்தது போல் ஏற்றி வச்சு மனதார பிரார்த்தனை பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் செல்வ நிலை உயரணும், வருமானம் பெருகணும், மகிழ்ச்சி அதிகரிக்கணும், அதிர்ஷ்டம் அதிகரிக்கணும், கேட்டது கிடைக்கணும் அப்படின்னு அம்மாட்ட மனதார பிரார்த்தனை பண்ணுங்கள். பிரார்த்தனை பண்ணிவிட்டு இந்த 5 தீபத்தையும் வராகி அன்னைக்கு முன்னாடி நீங்கள் ஏற்றி வச்சுட்டீங்க இல்லையா? இதுக்கப்புறம் நீங்கள் தீப ஆராதனை காமிச்சு முடிச்சிடுங்க. முடிச்சதுக்கப்புறம் அன்றைக்கே அந்த விளக்கு தானாக குளிர்ந்ததுக்கப்புறம் அதுக்கு அடியில் நீங்கள் பச்சை பயிர் வச்சுருக்கீங்க பாருங்கள், அதை எடுத்து அது கூட கொஞ்சம் வெல்லம் கலந்து பசுமாட்டுக்கு கொடுத்தீங்கன்னா மகாலட்சுமி கடாட்சம் ஏற்படும். வராகி அன்னை மனம் குளிர்ந்து நம்ம கேட்டதை நிச்சயமாக கொடுப்பாங்க. வாழ்க்கையில் நம்ம கனவிலும் எதிர்பார்க்க முடியாத அற்புத பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் நம்பிக்கையோடு நான் சொன்ன வழிமுறைகளை நீங்கள் செஞ்சு பாருங்கள். நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும். நன்றி.